இந்திரா காந்தியின் சொத்துக்களை பெறுவதற்காகவே வரவு வழி சொத்துக்கள் மீதான வரியை ராஜீவ்காந்தி நீக்கியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி மத்திய பிரதேச மாநிலம் முரேனா பகுதியில் பாஜகவின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டை விட எதுவும் பெரிதல்ல என்பதை பாஜகவின் சிந்தனை என்றார். மாறாக குடும்பம்தான் எல்லாமே என்பதுதான் காங்கிரசின் சிந்தனை என்று குற்றம் சாட்டினார். நாட்டில் உள்ள மரபு வழி சொத்துக்களின் மீது மரபு வரியை விதிக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மரணமடைந்த போது அப்போது நடைமுறையில் இருந்த சட்டத்தின்படி பிள்ளைகளுக்கு சொத்தை வழங்குவதற்கு முன்பாக அதில் ஒரு பகுதி அரசால் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். அவ்வாறு அரசின் கைகளுக்கு இந்திரா காந்தியின் சொத்துக்கள் செல்வதை தடுப்பதற்காக அப்போது நடைமுறையில் இருந்த மரபு சொத்து வரியை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நீக்கியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொத்துக்கள் மறுபங்கீடு குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பதிலளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெய்ராம் ரமேஷ், 400க்கும் மேல் வெற்றி என்று கூறுவதை பிரதமர் மோடி நிறுத்திவிட்டதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்து பிரதமர் மோடி பீதியடைந்துள்ளதாகவும் அதனால் தற்போது பிரித்தாளும் அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தங்களது கட்சியின் தேர்தல் அறிக்கையில் மரபு சொத்து வரி குறித்து எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்று கூறிய ஜெய்ராம் ரமேஷ், அது தங்களுடைய கொள்கை அல்ல என்றார். 1985ஆம் ஆண்டு நடைமுறையில் இருந்த மரபு வழி சொத்து வரியை நீக்கியவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி என்றும் கூறினார். ஆனால் சொத்துக்கள் மறுபங்கீடு செய்யப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறி வருவதாகவும் 50 பக்கங்கள் கொண்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொத்துக்களில் மறுபங்கீடு குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்றும் ஜெய்ராம் ரமேஷ் விளக்கமளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.